நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பணவீக்கம் குறித்தான அம்சம். தேசிய அளவில் பணவீக்கம் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கின்றது என்பது குறித்தான ஒரு அம்சம். நம்முடைய பொருளாதாரம் எப்படி செயல்படுகிறது, பொருளாதார வளர்ச்சி எப்படி முக்கியமோ அதே போல் பணவீக்கமும் முக்கியம். ஏனெனில் பணவீக்கம் என்பது ஏழைகளின் மீதான மறைமுக வரி என்று பொருளாதார வல்லுநர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதும் ஒரு அரசினுடைய கடமை. அந்த வகையில் சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கிறது என்பது குறித்தானது. அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நம்முடைய செலவுகள், மூலதன செலவுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய நிதி கட்டுமானத்திற்கும் கட்டமைப்புகளுக்கும் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, செலவிடப்படுகிறது என்பது குறித்தான ஒரு செய்தி தொடர்ச்சியாக நாம் அதிக செய்து கொண்டிருவோம். அதுவும் குறிப்பாக 24-25 ஆண்டு 47,000 கோடி அளவில் நாம் கட்டமைப்புகளுக்காக செலவிடம் செய்ய போகின்றோம். இது மிக முக்கியமானது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காகவும் இதில் அதிகம் செலவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இது நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை 3.5% இருக்க வேண்டும் என்று நம்முடைய நிதி பொறுப்புடைமை சட்டம் சொல்கிறது. அதே போல் நிதிக்குழுவும் சொல்கிறது. அந்த வரம்பிற்குள் நாம் இருக்கிறோம். அதே நேரம் ஒன்றிய அரசினுடைய அந்த நிதி பற்றாக்குறையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தி. அடுத்து டெட் டு ஜிடிபி, இதுவும் அதே போல் மொத்த பொருளாதாரத்தினுடைய அளவு, அதில் கடன் எவ்வளவு என்று அதை பார்த்தால் நிதிக்குழு 15வது நிதிக்குழு அனைத்து மாநிலங்களுக்கும் பரிந்துரைப்பது எவ்ரி ஸ்டேட் ஷால் ஹாவ் தி கிளைடிங் பாத் டு ரெடியூஸ் தி டெட் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்வார்கள். உடனடியாக அதை மாற்றாமல் கிளைடிங் பாத் என்று சொல்லக்கூடிய அளவில் சரிவு நோக்கி படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று, அந்த வகையில் படிப்படியாக நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து இது நம்முடைய வருவாய் கொடுத்தது அனைவருக்குமே தெரியும். நிதிநிலை அறிக்கையிலும் நிதியமைச்சர் அவர்கள் மிக விளக்கமாக எடுத்து சொன்னார். மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய வருவாய் எவ்வளவு சிக்கல்களுக்கு உள்ளானது என்பது குறித்து விரிவாக நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழ்நாடு சமீபத்தில் சந்தித்த 2 தொடர் இயற்கை பேரிடர்கள். அந்த இயற்கை பேரிடர்களால் 2 விதமான சிக்கல்கள் நமக்கு வந்தன. ஒன்று, வருவாயில் நமக்கு குறைவு ஏற்பட்டது. வருவாய் அதிகம் கொடுக்கக்கூடிய சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மிக்ஜாம் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்டன. தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. வருவாய் குறைவு அதனால் வந்தது. அடுத்து அந்த வெள்ள நிவாரணத்திற்கென்று நாம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. அதே போல் நீண்டகால நிவாரணத்திற்கும் நீண்டகால கட்டுமான வெள்ள நிவாரணத்திற்காகவும் தி இம்மீடியட் ரிலீஃப் அதற்காகவும் குறுகிய கால நிவாரணத்துக்காகவும் நாம் அதிகம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த நெருக்கடிக்கிடையே இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அப்படி இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியகரமாகவே இருக்கிறது என்பது எங்களுடைய அனுமானம். மிக முக்கியமாக சொல்லப்போனால் நம்முடைய ஓன் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய சொந்த வரி வருவாய், இது எப்படியெல்லாம் வரும் என்றால், இது வணிக வரித்துறை மூலமாக வரும். வணிக வரித்துறை மூலமாக வரக்கூடிய அந்த வருவாய் கிட்டத்தட்ட 15% வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையிலும் சென்ற வருடம் நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை. ஆனால் அடுத்த வருடம் அது குறித்து நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். அதே போல் மற்ற வரி வருவாய்களும், இந்த வரி வருவாயை பொறுத்தவரையில் அடுத்த வருடம் நாங்கள் 1,95,00,000 கோடி அளவிற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான அம்சம், ஏன் இதை நாங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறோம், வரும் என்று நம்புகிறோம் என்றால், நிறைய சீர்திருத்தங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். சீர்திருத்தங்கள் என்று சொல்லும் பொழுது
அந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் விளக்கமாக குறிப்பிட்டு சொன்னார். வணிக வரித்துறையை பொறுத்தவரையில் ஐஐடி ஹைதராபாத் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் விங் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். வரி ஏய்ப்பை தடுப்பதற்காகவும் நிகழ்நேரத்தில் செய்திகளை பரிமாறிக்கொண்டு அதற்கேற்ப அவர்களுடைய வரி வசூலை திரட்டுவதை அவர்கள் கண்காணிப்பதற்காகவும் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 சக்கர வாகனங்களை விட 4 சக்கர வாகனங்களுடைய விற்பனை சற்று அதிகரித்துள்ளது. லக்ஸுரி செக்மெண்ட்லேயும் அதிகரித்துள்ளது. ஆகவே அது குறித்து நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். வரி வருவாயை நாங்கள் திரட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொழில்நுட்பத்தின் துணையோடு நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். வரி ஏய்ப்பை தடுப்பதிலும் நாங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நிதித்துறையின் சார்பாக அனைத்து துறைகளோடும் கலந்தாலோசித்து ஒருங்கிணைந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறோம். அடுத்து முத்திரை திட்டங்கள் அநேகமாக நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். குடிசையில்லா தமிழ்நாடு என்று கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டம் நம்முடைய ஊரக பகுதிகளில் எடுத்துக்க கணக்கெடுப்பின்படி 8 லட்சம் மக்கள் குடும்பங்கள் இன்னும் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தன. அடுத்த 7 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள். இதில் மிக முக்கியமான அம்சம், ஏற்கனவே இருந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு வீடு 2.25 லட்சம் அளவில்தான், யூனிட் காஸ்ட் என்ற அளவில்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். அது மிகவும் சிக்கலை உண்டாக்கி கொண்டிருந்தன பயனாளிகள் மத்தியில். அவர்கள் இன்னும் கடன் வாங்கி திட்டங்களை முடிக்க முடியாமல் இது 3.5 லட்சம் என்ற உயர் அளவை நிர்ணயித்து இந்த திட்டம் வந்திருக்கிறது. இதோடு கூட ஆளுநர் உரையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது, ஏற்கனவே கட்டிய வீடுகள் சீரமைக்கப்பட வேண்டும் என்று பார்த்தால் 2.5 லட்சம் வீடுகள் அதுபோல சீரமைக்க வேண்டும். 2001ஆம் ஆண்டிற்கு முன் கட்டப்பட்ட வீடுகள், 1985ஆம் ஆண்டிலிருந்து கட்டப்பட்ட ஓட்டு வீடுகள், சாய்தள கான்கிரீட் வீடுகள், மற்ற வீடுகள் அத்தனையும் இத்தனை வருடத்தில் பராமரிப்பின்றி இருந்தால் பராமரிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டிற்கு 2 லட்சம் ரூபாய் வரை அந்த சீரமைப்பதற்காக அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது அவர் தெரிவித்தார். இதற்காக 2 ஆண்டுகளில் 2000 கோடி செலவிடப்படும். வறுமை ஒழிப்பு என்பது இருக்கக்கூடிய திட்டங்களை ஒருங்கிணைத்து தேவைப்படும் நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டம். இந்தியாவிலேயே 2ஆவதாக, கேரளாவுக்கு அடுத்தபடியாக வறுமை கோட்டிற்கு கீழ், வறுமை கோடு என்று சொல்லும்பொழுது பன்முக வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் என்று நிதி ஆயோக் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பின்படி, அவர்களுடைய கணிப்பின்படி தமிழ்நாட்டில் 2.2% மக்கள் பன்முக வறுமை குறியீட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். 2,20,00,000 குடும்பங்கள் சராசரியாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் 5 லட்சம் குடும்பங்கள் அதுபோல் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களையெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுப்பதற்காக அந்த திட்டம். தமிழ் புதல்வன் என்ற திட்டம், புதுமை பெண் திட்டம் பெற்ற வெற்றி அனைவரும் அறிந்தது. அந்த திட்டம் வந்ததற்கு பிறகு தமிழ் புதல்வன் என்ற திட்டம், புதுமை பெண் திட்டம் பெற்ற வெற்றி அனைவரும் அறிந்தது. அந்த திட்டம் வந்ததற்கு பிறகு உயர்கல்வியில் பெண்களுடைய சேர்க்கை அதிகரித்தது. அது மட்டுமல்ல, இடைநின்ற பெண்களும் கல்லூரிக்கு திரும்பி வந்தார்கள். அதனால் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு அவருடைய உயர்கல்வி தொடர்வதற்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொல்குடி என்ற அந்த திட்டம் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக அடுத்த 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவர்களுடைய வாழிடங்கள் மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு, வாழ்வாதார மேம்பாடு குறித்தான ஒரு மிகப்பெரிய திட்டம் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு திட்டம். அடுத்து புதுமை பெண், 2,73,000 பெண்கள் பயனடையக்கூடிய திட்டம், 370 கோடி அதில் நாம் ஒதுக்கியிருக்கிறோம். காலை உணவு திட்டம்,
காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக நாம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தெலுங்கானா மாநிலம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அந்த காலை உணவு திட்டத்தில் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது இப்பொழுது ஊரக பகுதிகளில் இருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். அதற்காக 600 கோடி. விடியல் பயணம் பெண்களுடைய பொருளாதார சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய திட்டம். அவர்களுடைய பயன்பாடு இதுவரை ஒரு வருடத்திற்கு 444 கோடி அளவிற்கு அவருடைய பயணங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கான திட்டத்திற்கு 3000 கோடி ரூபாய். நான் முதல்வன் திறன் மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டம், அதற்கும் நிதி கணிசமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சென்ற வருடம் நிதிநிலை அறிக்கையில் 7000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது ஒதுக்கப்பட்ட பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த பொழுது ஏறத்தாழ 1 கோடி மகளிர் பயன்பெறும் வகையில் அந்த திட்டம் இருக்கும் என்று அறிவித்தார். இன்று இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டில் பயன்பெற்று கொண்டு வரக்கூடிய மகளிருடைய எண்ணிக்கை 1,15,20,000 மகளிர். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் இந்த திட்டத்தில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்காக இந்த வருடம் மிக கணிசமான அளவு 13,720 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விடியல் பயணத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதுமை பெண்ணுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுய உதவிக்குழு வங்கி கடன் இந்த முறை 35,000 கோடி என்று நிர்ணயித்திருக்கிறோம். மகளிர் நலனுக்காக என்னெல்லாம் செய்கின்றோம் என்பது குறித்தான தீம் பேஸ்ட் அப்ரோச்சுக்காக தோழி விடுதிகள், அது குறித்தும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிக முக்கியமான ஒரு அம்சம் கடைசியாக இருப்பது பெண் தொழிலாளர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்தியாவிலேயே தொழிலாளர் பங்கேற்பில் பெண்கள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில். ஆகவே தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் ஒவ்வொரு புதிய தொழிற்சாலையிலும் 500க்கும் மேற்பட்ட பெண்களை அந்த தொழிற்சாலைகள் வேலைக்கு பணிக்கு அமர்த்தினால் அது பெண்கள் மட்டுமல்ல, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே போல் 3ஆம் பாலினத்தவர்கள், இந்த 3 வகை பிரிவினரையும் சேர்த்து 500 பேருக்கு மேல் அவர்கள் பணியமர்த்தினால் அந்த 3 வகை தொழிலாளர்களுடைய மாத ஊதியத்தில் 10% நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்காக. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒவ்வொரு தொழிற்சாலை வளாகத்திலும் பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் வளர் காப்பகம் நிறுவப்படும் என்றும் அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிறிய திட்டம், உயரிய நோக்கம் என்று சொல்லலாம். பணிபுரியும் பெண்கள் திருமணம் அல்லது உயர்கல்வி ஏதேனும் ஒரு காரணத்தினால் அவருடைய பணியிலிருந்து இடைநிற்க நேரிட்டு மீண்டும் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில வருடங்கள் கழித்து அவர்களுக்கு திறன் மேம்பாடு செய்ய வேண்டுமென்றால் அதற்கும் நாங்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஆகவே மகளிர் நலன் காக்க பல மிக முக்கியமான திட்டங்கள் இந்த ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகிறோம். புதிய திட்டங்களும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நண்பர்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. 7.5% உள் இடஒதுக்கீடு மூலமாக 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட தொழிற்படிப்புகளில் படித்து வருகிறார்கள். அவர்களுடைய கல்வி கட்டணம், உணவு மற்றும் அனைத்து கட்டணங்களையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. இதற்காக மட்டும் வருடத்திற்கு நாம் 511 கோடி நாம் நிதி ஒதுக்கி நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டம் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் உயர்கல்விக்காக. தமிழ் புதவன் இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் அதற்கும். இதையும் தாண்டி ஒரு கட்டம், அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்க முற்பட்டால் அவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகள் விரைவில் நம்மால் வெளியிடப்படும். அடுத்து கல்விக்காக சொன்னது போல 1000 கோடியில் புதிய வகுப்பறைகள்,
அதே போல் திறன்மிகு வகுப்பறைகள் 15,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், இதற்காக 300 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும். புதிய தொழிற்பயிற்சி நிறுவனங்கள், ஏற்கனவே சொன்னது போல் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐஸ் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இயங்கி வருகின்றன. அவை இண்டஸ்ட்ரி 4.0 ஸ்டாண்டர்டில் போன்ற சென்ற வருடமே அது தரம் உயர்த்தப்பட்டது. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது, அந்த ஐடிஐயில் அரசு நடத்தும் அந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கை விகிதம் 95% மேல் இருக்கின்றன. படித்து முடித்த மாணவர்களுடைய வேலைவாய்ப்புக்கு 90% வேலைவாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே புதிதாக நாம் 10 இடங்களில் அரசின தொழிற்பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். 10 இடங்களும் தேர்ந்தெடுத்து மாநிலத்தின் அல்லது குறிப்பிட்ட மாவட்டத்தின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் அந்த குறிப்பாக அந்த ஐடிஐகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று சமீபத்தில் தூத்துக்குடியில் மிகவும் பாதிப்புக்குள்ளான ஏரல் பகுதி, அங்கு ஒரு ஐடிஐ நிர்ணயிக்கப்படுகிறது. அல்லது நாமக்கல்லில் எடுத்துக்கொண்டால் சேந்தமங்கலம், அதுவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி. வேப்பூர், குஜிலியம்பாறை, திண்டுக்கல் ஆகிய அனைத்து பகுதிகளுமே பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை இடங்களுமே பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களின் நலனுக்காக, அதே நேரம் நல்ல வேலைவாய்ப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. தமிழ் புதல்வன் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். போட்டித் தேர்வு பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்று. சென்ற முறை நாம் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தது போல ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் மாதம் 7,500 ரூபாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு நாம் கொடுப்பதற்காக சொல்லியிருந்தோம். முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு, முதன்மை தேர்வில் பங்கு பெறுபவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பதாக ஒரு திட்டத்தை அறிவித்து அது 1 வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு கவலையை நாம் அனைவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழக இளைஞர்களுடைய பங்கேற்பு குறைவாக இருக்கின்றது என்று பலரும் நாம் கவலை தெரிவித்து கொண்டிருக்கிறோம். அது அநேகமாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதே போல் பேங்கிங். இதற்காகவும் சென்ற வருடம் நாங்கள் ஒரு போட்டித் தேர்வு ஒரு பயிற்சி முறையை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த முறை 1000 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து 6 மாத காலம் உண்டு உறைவிட பயிற்சி. அப்படி செய்தால் அதில் வெற்றி பெற முடியும். நல்ல பயிற்சியாளர்களை கொண்டு, தலை சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு அந்த பயிற்சியை கொடுக்கும் பொழுது தான் நாம் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்பு. கல்வி கடன் 1 லட்சம் மாணவர்களுக்கு இந்த முறை இந்த நிதியாண்டில் கல்வி கடன் கொடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம். ஏற்கனவே மிக முக்கியமாக நிதிநிலை அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய முதல் பத்தியில் கடன் பொருளாதாரம் பற்றி ஒரு பத்தி வரும். அதில் மொத்த தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அதிகம் இருக்கக்கூடிய முன்னணி மாநிலங்களில் ஒன்று தமிழகம். டெபாசிட் 100 ரூபாயாக இருந்தால் கொடுக்கக்கூடிய கடன் 106 அல்லது 110 ரூபாயாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். இந்திய மாநிலங்களுள் நாம் 3 அல்லது 4 மாநிலங்களுக்குள் ஒன்றாக வருவோம். சிடி ரேஷியோ அதிகமாக இருக்கிறது மட்டும் முக்கியமல்ல, முன்னுரிமை துறைகளுக்கு அந்த கடன் போய் சேர வேண்டும். வேளாண் குடிமக்கள், அதே போல் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தேவையான கடன்களை வழங்க வேண்டியது. கல்வி கடன், இது போன்ற முன்னுரிமை துறைகளுக்கு கடன் வழங்குவதற்கு இந்த வருடம் நாம் நம் வங்கிகள் மூலம் கடன் கொடுப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அளவு 8 லட்சம் கோடி ரூபாய். இது சென்ற ஆண்டை விட 14% அதிகம். இதை நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறோம். ஏனெனில் 12 மாத காலம் ஏப்ரல் மாதத்திலிருந்து நமக்கு இருக்கிறது அடுத்த வருடம். அதில் மழையும் தேர்தலும் குறிக்கிடாத அடுத்த வருடத்தில் முழுமையாக 12 மாதங்கள் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் 8 லட்சம் கோடி ரூபாயை தேவையான நபர்களுக்கு, முன்னுரிமை தரக்கூடிய அத்தனை துறைகளுக்கு, விவசாயிகளுக்கு, சிறு குறு நிறுவன அந்த தொழில் முனைவோர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு அதை கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம். ஏனெனில் அரசு கொடுக்கும் நிதி, அதே நேரம் இது போன்ற கடனும் மிக முக்கியம் என்ற அம்சத்தினால். அடுத்து
பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தி வரும் பொழுது நம்முடைய தொலைநோக்கு பார்வை எதிர்காலம் நோக்கியும் இருக்க வேண்டும். எதிர்காலம் அறிவுசார் பொருளாதாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. ஆகவே அது குறித்து தமிழக அரசு மிக கவனமாக பார்த்து புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறது. புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், சமீபத்தில் விழுப்புரத்தில் உள்ள ஒரு நியோடைடல் பார்க்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இது போன்ற புதிய தொழில்நுட்ப பூங்காக்கள் மாவட்ட தலைநகரங்கள் பல இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர், அதே போல் சேலம் ஆகிய இடங்களில் டயர் 2 சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நியோடைடல் பார்க்ஸ் ஆர் அட் த அட்வான்ஸ் ஸ்டேஜஸ். இட் வில் பி இனாகுரேட்டட் வெரி சூன். அதே போல் திருச்சியில் 3,64,000 சதுரடி பரப்பளவில் ஒரு புதிய ஐடி பார்க். மதுரை மாட்டுத்தாவணிக்கு அருகே மீண்டும் 3,63,000 சதுரடி மதிப்பீட்டில் ஒரு 3 லட்சம் சதுரடி மதிப்பீட்டில் 350 கோடி ரூபாய் செலவில் மீண்டும் ஒரு ஐடி பார்க். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது கோவையில் மிக முக்கியமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை மிக முக்கியமான ஒரு தகவல் தொழில்நுட்ப மையமாக உருவெடுத்து கொண்டு வருகிறது. அதில் புதிதாக 1,100 கோடி ரூபாய் 2 கட்டங்களாக கோவை விளாங்குறிச்சியில் அந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டப்படும். அதனால் கோவை இன்னும் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயிலை நீட்டிப்பதற்காக ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் கோயம்பேடிலிருந்து ஆவடி வரை இந்த நீட்டிப்பு செய்வதற்கான ஒரு அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை இதை நீட்டிப்பதற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை நடைபெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையில் நான் சொல்ல விரும்புவது, மெட்ரோ ரயில் திட்டம் சென்னை மெட்ரோ தமிழக அரசு ஒன்றிய அரசும் 50% அடிப்படையில் இணைந்து நடத்தும் இந்த நிறுவனம். இந்த 2ஆம் கட்ட பணிகளை மொத்தம் 63,000 கோடி ரூபாய் செலவில் நாம் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் ஒன்றிய அரசுக்கு நாம் எழுதி அவர்கள் இன்னும் ஒப்புதல் தரவில்லை. ஒன்றிய அரசின் பங்களிப்பும் அதே நேரம் பன்னாட்டு கடன் உதவியும் அதற்காக அந்த ஒப்புதல் கிடைக்கவில்லை. அது குறித்து நாம் ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த ஒன்றிய அரசிலிருந்து அந்த ஒப்புதல் கிடைக்கப்பட்டால் நம்முடைய நிதி நிலைமை இன்னும் சீரடையும் என்பது எங்களுடைய கருத்து. ஏனெனில் இந்த வருடம் நடப்பு நிதியாண்டில் நாம் சென்னை மெட்ரோவுக்கு கொடுத்த நம்முடைய சொந்த வருவாயிலிருந்து நாம் கொடுத்த நிதி 9,000 கோடி. அடுத்த வருடம் நாம் செலவழிக்க வேண்டியது 12,000 கோடி. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் விட 63,000 கோடி அளவில் ஒரு கட்டமைப்பு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருப்பது, ஒரு மாநிலத்தின் சொந்த நிதி ஆதாரத்தை வைத்து செயல்படுத்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு மட்டுமே. இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய நிதிச்சுமை சற்று அதிகமாகிறது. ஒரு வருடத்திற்கு 12,000 கோடி நாம் செலவு செய்ய வேண்டும் என்றால் அதற்காக நாம் நிதி திரட்ட வேண்டியிருக்கிறது அல்லது கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு இது ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு சற்று அதில் இலகுவாக இருக்கும் நம்முடைய நிதி மேலாண்மையை. அது குறித்து நாங்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து தொழில்துறைக்கு என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஸ்பின்னிங், அது குறித்து பல கவலைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதை நவீனமயமாக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் ஒரு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொப்பல்லண்ட் பார்க் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிட்கோ தொழிற்பேட்டை 3 இடங்களில், திருவாரூர் மாவட்டத்தில் 1, அதே போல் சிவகங்கை மானாமதியில் 1, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டன்சத்திரம் பகுதியில் 1, 3 சிட்கோ தொழிற்பேட்டைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தஞ்சாவூர் சிப்காட் செங்கிப்பட்டி அருகே